வணக்கம். இன்று அமெரிக்கா இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து ஈரான் மீது பாரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் ஆம், ஒரு பிராந்திய யுத்தத்தின் ஆரம்பம் என்று சில பாதுகாப்பு வல்லுநர்களால் கூறப்படுகின்றது. ஏனெனில் இந்த தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்னரே தாங்கள் தாக்கப்பட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளை தாக்கப் போவதாக ஈரான் கூறியிருந்தது. அதன் காரணமாக பல நாடுகள் தாக்கப்படலாம் என்ற விதமான உள்ளார்ந்த இயல்பு ஒன்று காணப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த அமெரிக்க தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் பஹ்ரைன், துபாய் போன்ற பிரதேசங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது ஒரு பரந்த ஒரு விடயமாக மாறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தாக்குதலாகவே இது இருந்து விடுமா அல்லது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறுமா என்பது பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆகும். இந்த தாக்குதல் ஏன் மேற்கொள்ளப்பட்டது, ஏன் இப்பொழுது அமெரிக்கா ஈரானை தாக்கியிருக்கின்றது என்பது முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு புறம்பாக இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கின்ற நோக்கம் என்ன என்பதும் முக்கியமான ஒரு விடயமாகும். இந்த ரெண்டு விடயங்களையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக, ஏன் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயத்தில் பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாகவே இஸ்ரேல் ஈரான் தாக்கப்பட வேண்டும், ஈரானில் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும் என்ற விதமான ஒரு விருப்பத்தை நீண்ட காலமாக கொண்டிருந்தது. ஏனெனில் இப்போ கடந்த காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மத்திய கிழக்கில் இருக்கின்ற பல்வேறு முஸ்லீம் நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் அல்லது அமெரிக்காவுடன் நட்பு நாடுகளாக மாற்றம் அடைந்து இருக்கின்றன. ஈரான் மட்டும் இன்னும் இஸ்ரேலுக்கு எதிரான பாரதூரமான கொள்கைகளை கொண்டிருப்பதுடன் ஈரானை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் பலவற்றையும் கொண்டிருந்தது. அதுக்கு புறம்பாக அது அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முயற்சிப்பதான ஒரு விடயமும் கூறப்பட்டு இருந்தது. அதன் காரணமாக ஈரானுடைய இருப்பு இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு பாதகமானது, குந்தகமானது என்ற ஒரு விருப்பத்தை அல்லது அபிப்பிராயத்தை இஸ்ரேல் கொண்டிருந்தது. இதன் காரணமாக பல காலமாகவே, குறிப்பாக நெட்டன்யாகு, இஸ்ரேலி பிரதம மந்திரி நெட்டன்யாகு அமெரிக்க அரசாங்கங்களை இதற்கு தூண்டுவதற்கான ஒரு முயற்சி, ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வந்திருந்தார். ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் இதற்கு உடனடியாக பணிந்து இருக்கவில்லை. ஏனெனில் அவ்விதம் ஈரானை தாக்குவது அல்லது வன்முறையில் ஈடுபடுவது சர்வதேச சட்டத்துக்கு எதிரான ஒரு விடயமாக அமையக்கூடும் என்கின்ற ஒரு கருத்தும் ஒரு 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 அச்சமும் இருந்ததன் காரணமாக இதற்கு முன்னால் இருந்த குறிப்பாக ஜனநாயக கட்சி அரசாங்கங்கள் இந்த விடயத்தில் ஈடுபட்டிருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நெட்டன்யாகு ட்ரம்ப் அரசாங்கத்தை இந்த விடயத்தில் இணங்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றது. அதன் காரணமாக முதலாவது காரணமாக கூறப்பட வேண்டியது என்னவெனில், இஸ்ரேலுடைய விருப்பத்துக்கு இணங்கி இஸ்ரேல் போதுமான அளவுக்கு ட்ரம்ப் அரசாங்கத்தை உந்தியமையின் காரணமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று கூற வேண்டும். அதற்கு புறம்பாக ஜனாதிபதி ட்ரம்ப் ஆரம்ப காலம் முதலே உள்ளூர் ரீதியாக ஒரு ஸ்ட்ராங் மேன் இமேஜ் ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தார். அதுதான் அவருடைய விருப்பமாகும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் என்ற தலைவர் என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருந்தார். அதன் காரணமாக உள்ளூர் ரீதியாக பலவிதமான கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். இராணுவ ரீதியான சட்ட அமுலாக்கள் போன்ற விடயங்களில் அவர் ஈடுபட்டிருந்தார். இதற்கான ஒரு யுக்தியாக சர்வதேச ரீதியாக பல மோதல்களை அவர் ஆரம்பித்திருந்தார். அதனுடைய ஒரு பகுதியாக கூறக்கூடியது, கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைந்து கொள்ளாவிட்டால் அதனை நாங்கள் பலத்தினூடாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாங்கள் அதனை பெற்றுக்கொள்வோம் என்று கூறியது. அதுக்கு புறம்பாக வெனிசுலாவுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. வெனிசுலாவுடைய ஜனாதிபதியை சர்வதேச சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்தமை போன்ற விடயங்கள் கூறப்படலாம். இப்பொழுது ஈரான் தாக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய இந்த இமேஜை வலுப்படுத்துவதாக இருக்கும். அதன் காரணமாக ட்ரம்ப் ஈரானை தாக்கியது ஒரு ஆச்சரியகரமான ஒரு விடயமாக இருக்கவில்லை. ஏனெனில் இது முதலாவது தடவை அல்ல ஈரான் தாக்கப்படுவது. இதற்கு முன்னரும் கூட ட்ரம்ப் அரசாங்கம் ஈரானை தாக்கியிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களுடைய
அணு ஆயுத உற்பத்திக்கு எதிரான நடவடிக்கையாக அது வர்ணிக்கப்பட்டு இருந்தது. அது இரண்டாவது காரணம். இரண்டாவது காரணம் என்னவெனில், ட்ரம்ப் அரசாங்கத்துக்கே கூட ஈரானை தாக்குவதற்கும் அதனை அழிப்பதற்குமான ஒரு விருப்பம் இருந்தது. ஏனெனில் ஈரான் சர்வதேச பயங்கரவாதத்தினுடைய ஒரு பகுதியாகவும் அல்லது இந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பை சீர்குலைக்கின்ற ஒரு சக்தியாகவும் பார்க்கப்பட்டதன் காரணமாகவும் அமெரிக்காவுக்கு எதிராக மிக நீண்ட காலமான கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் கொண்டிருந்தமையின் காரணமாக உள்ளூர் ரீதியாக கூட ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயமாக அது பார்க்கப்பட்டிருந்தது என்பதன் காரணமாகவும் ட்ரம்ப் அரசாங்கம் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தது என்று கூறலாம். மூன்றாவது முக்கியமான காரணம், இப்பொழுது பிற்பகுதியை லேட்டாக வந்த செய்தி என்னவெனில், ஈரானுடைய தலைவர் கொமேனி கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதாகும். அது மேலதிகமான ஒரு காரணத்தை இந்த தாக்குதலுக்கு வழங்குகின்றது. ஏனெனில் அமெரிக்கா தன்னை தாக்கக்கூடும் அல்லது அவரை கொல்லக்கூடும் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் நீண்ட காலமாக இருந்திருக்கும். குறிப்பாக வெனிசுலாவிற்கு எதிரான நடவடிக்கைக்கு பிறகு அந்த அபிப்பிராயம் நிச்சயமாக அதிகரித்திருக்கும். அதன் காரணமாக அவர் பாதுகாப்பான ஒரு நிலையில் தான் இருந்திருப்பார். அமெரிக்க தாக்குதலிலிருந்து தப்பக்கூடிய அளவுக்கு ஒரு மறைவான ஒரு இடத்தில் இருந்திருப்பதற்காகவும் ஒரு சாத்தியம் இருந்தது. இப்பொழுது அவர் எங்கே இருக்கின்றார்? அவரை இலகுவாக தாக்கி அழிக்கலாம் என்ற புலனாய்வு தகவல்கள் இஸ்ரேலுக்கு அல்லது அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடும். அதன் காரணமாகவும் இந்த தாக்குதல் இப்பொழுது இடம்பெற்று இருப்பதற்கான ஒரு சாத்தியம் இருந்தது. அது ஒன்று ஏன் இந்த தாக்குதல் இந்த தருணத்தில் மேற்கொள்ளப்பட்டது என்பதாகும். இரண்டாவது, என்ன நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதாகும். நேரடியாக ஜனாதிபதி ட்ரம்பினுடைய கூற்றுகள் கூறுவது என்னவெனில், ஈரானுடைய அணுசக்தி ஆயுத உற்பத்தி பலத்தை இல்லாமல் செய்வதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் ஏற்கனவே கூறியிருக்கின்றார். ஆகவே நேரடியாகவே முதலாவது நோக்கம் ஈரானுடைய இந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டி, அணு ஆயுத பலத்தை இல்லாமல் செய்வது என்பதாகும். அதில் ஒரு கொன்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு காணப்படுகின்றது என்றால், இப்போ இதற்கு முதல் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் நேரடியாக தாக்கப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லியிருந்தார், அவர்களுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டி என்பது, அணு ஆயுத இயலுமை என்பது முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு விட்டது என்று கூறியிருந்தார். அதாவது ஒப்ளிட்டரேட் பண்ணப்பட்டது என்று கூறியிருந்தார். ஆக இப்பொழுது மீண்டும் அவர்களுடைய அணு ஆயுத பலத்தை இல்லாமல் செய்வதற்காக இந்த தாக்குதலை மேற்கொள்வோம் என்று கூறுவதில் ஒரு தர்க்க ரீதியான ஒரு முரண்பாடு காணப்பட்டிருக்கின்றது. அதனை உள்ளூர் ரீதியாக ட்ரம்பினுடைய விமர்சகர்கள், குறிப்பாக ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களும் முன்னெடுத்து வைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு நோக்கம். அதாவது ஈரானுடைய அணு ஆயுத கெப்பாசிட்டி பலத்தை இல்லாமல் செய்வது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கலாம், குறுகிய காலத்திலோ அல்லது நீண்ட காலத்திலோ ஈரானுடைய இராணுவ நிலைகளுக்கு எதிரான சஸ்டெயின் பண்ணப்பட்ட தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். இரண்டாவது, ட்ரம்பினுடைய கூட்டிலிருந்து தெரிந்த விடயம் ஆட்சி மாற்றம் என்பதாகும். ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் மறைமுகமாக கூறியிருக்கின்றார். இப்போ ஆட்சி மாற்றம் என்பது எவ்விதம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது. இப்போ இதில் எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பெரும்பாலும் அமெரிக்கா பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கத்தக்க நிலையில் தங்களுடைய இராணுவ வீரர்களை ஈரானுக்கு அனுப்பப் போவது இல்லை. ஆக உள்ளுக்கு நீங்கள் இராணுவத்தை அனுப்பாமல் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றால், அயத்துல்லா கொமேனி கொல்லப்பட்டாலும் கூட அதற்கு பின்பு 2வது கட்டம் 3வது மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய இயல்மை இருப்பார்கள். மற்றது ஈரானுடைய இராணுவம் அந்த கட்டமைப்புக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஆக அரசாங்கம் நீடித்திருப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். ஆக இராணுவத்தை உள்ளுக்கு அனுப்பாமல் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது இலகுவானது அல்ல. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லுகின்றார்னு சொன்னால், நாங்கள் இராணுவ பலத்தின் ஊடாக இந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்துகின்ற போது ஈரானிய மக்கள் உள்ளார்ந்த ரீதியாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். ஆகவே ஆட்சி மாற்றம் என்பது 2
வேறுபட்ட தந்திர உபாயங்களூடாக 2 வேறுபட்ட ஊடகங்களூடாக முன்னெடுப்பதற்கான ஒரு திட்டம் காணப்படுகின்றது என்று நாங்கள் சொல்லலாம். ஒன்று, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடைய அரசாங்கத்தை தாக்கி பலவீனப்படுத்துகின்ற போது உள்ளூர் ரீதியாக மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற விடயம் கூறப்பட்டு வருகின்றது. ஆகவே ஆட்சி மாற்றம் என்பது உள்ளூர் மக்களூடாக இடம்பெற வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகின்றது என்று நாங்கள் கூறலாம். ஆகவே இந்த 2 நோக்கங்களும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்ற போது முக்கியமான நோக்கங்களாக அமெரிக்காவினால் முன்வைக்கப்படுகின்றது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் என்பது இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருக்கின்றதா? உள்ளூர் ரீதியாக ஈரானிய மக்கள் அந்த செயல்பாட்டில் ஈடுபடக்கூடிய இயல்புடையவர்களாக இருப்பார்களா? அதற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த விதமான உதவிகளை முன்னெடுக்கும்? அதுக்கப்புறமாக இந்த நடவடிக்கைகளின் ஊடாக உள்ளூர் ரீதியாக ஈரானுடைய பொதுமக்கள் சிறிய தொகையோ அல்லது பெரிய தொகையோ கொல்லப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றதா போன்ற பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. முக்கியமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த யுத்தம் தொடர்பாக அல்லது இந்த தாக்குதல் தொடர்பாக மேலதிகமான நடவடிக்கைகள் அல்லது தகவல்கள் வருகின்ற போது இது பற்றிய மேலதிக ஆய்வுகளை செய்யக்கூடியதாகவும் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும்.